இன்றைக்கி இப்படி நடக்கணும். ஹாய் காய்ஸ், நேற்று என்னோடய பர்த்டேவில் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுங்கிறது தான் இந்த vlog. கேக் பண்ணலான்னு நினச்சேன், பட்டு அது மிச்சம் வந்துருமேன்னு சொல்லிட்டு ப்ரௌனியே பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டு தேவைப்படுற திங்ஸ் எல்லாம் முந்தின நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன், பண்ணிடலாம் அப்படின்னு. கடைசியில் பண்ண முடியல. அது ஏன்னா ப்ரௌனிலாம் பண்ணாத யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னாங்களா. அவங்க சொன்னதுனால ஒன்றும் பண்ணாமலாம் இல்லை, எதுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜியோடு பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். சரி, எங்கேயாவது வெளியே போகலாமே நினச்சிட்டு என்ஆர்டி மஹாலில் நடந்த அந்த ஸ்டாலுக்கு தான் போயிருந்தேன். நல்லா இருந்தது ஸ்டால். காம்படிஷன்லாம் நடந்துகிட்டு இருந்தது. நான் போகிறப்போ சிங்கிங் காம்படிஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. சரி, எனக்கு தேவைப்படுற திங்ஸு, அப்புறம் வீட்டில் இருக்கிற பாப்பாவுக்கு குட்டீஸ்க்கு தேவைப்படுற திங்ஸ் வந்து வாங்கினேன். வெட்டி செலவு தான். அதுவும் அண்ணி வந்து பர்த்டே காசு கொடுத்தாங்க, சேர்த்து வைக்கலாம்னு நினச்சேன். பட் நம்ம கை சும்மா இருக்காதே. அப்படியே ஃப்ரெண்டு வீட்டில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. என்னென்ன திங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னா, இந்த செயின், இன்விசிபிள் செயின், இந்த மோதிரம், அப்புறம் இந்த க்யூட்டான பட்டர்ஃப்ளை கிளிப். சூப்பராக இருக்குல்ல. இந்த ஸ்டெட்டு வந்து ஃப்ரீ. இந்த வளையலுக்கு அந்த ஸ்டெட்டு வந்து ஃப்ரீ. சம்மடி இல்லை அது. அப்புறம் இந்த குட்டி ட்ராயிங் புக், இதெல்லாம் உனக்கு தேவையான்னு கேட்குறான். பரவாயில்ல, அவங்களும் சிறு குழந்தை தானே. அப்புறம் இந்த சாரீ நல்லா இருந்ததுன்னு வாங்கினேன். அப்புறம் இந்த உண்டியல் வாங்கியிருந்தேன். பார்க்கலாம் 1 lakh சேவ் பண்ண முடியுதான்னு. டெய்லி சேவ் பண்ண முடியாது, பட் ட்ரை பண்ணலாம். இப்போ பாப்பாவுக்கு இந்த கிளிப்ஸு, எரேசர் அது வாங்கி கொடுத்ததுக்கு இன்றைக்கி இந்த பென்சில் எரேசர் ஃப்ரீ கிஃப்ட்டு. சரி, இந்த பர்த்டேக்கு சாரீ கட்டலாமேன்னு சொல்லிட்டு பார்த்து சாரீ செலக்ட் பண்ணி, அதுக்கு பார்த்து ப்ளவுஸ் செலக்ட் பண்ணி, அந்த டசல்ஸ்லாம் அவங்களாவே வச்சு கொடுத்தாங்க. கண்ணாடி வளையல்னு நான் ஒன்று வாங்கினதே இல்லை. இந்த தடவை தான் போய் ஆசைப்பட்டு வாங்கினேன். அந்த செயின் வந்து பல வருஷம் ஆச்சு. இப்போ தான் அதுக்கு போடுறதுக்கு சான்ஸே கிடச்சிருக்கு. இந்த சாரீ கட்டுறதுக்கு நான் இத்தனை நாள் ஆசைப்பட்டு பர்த்டே லுக் எப்படி இருக்க போகுதுறான்ட்டு ரொம்ப ட்ரீம்லலாம் இருந்தேன். வச்சாங்க ஆப். இப்படியா தேட்டருக்கு கிளம்பி போவாங்க, இந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இந்த கெட்டப்லையா போவாங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு தெரியும் தேட்டருக்கு இவ்வளோ மேக்கப் தேவையில்ல தான். ஆனால் என்னோடய பர்த்டே தானே, விட்டுருலாமே. இப்படி கிளம்பி இப்படி போயிட்டு வந்தேன் நான். அது என்னோடய டே தானே, கெடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு, பரவாயில்ல. சோலோ மூவி டேட் போயிட்டு டேவும் முடிச்சாச்சு. பாய்.